அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா தைக்கக்கூடிய இந்த போட்லி பட்டன்ஸ் நெக்கு எப்படி தைக்கலான்றது நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்ப கிராண்டா வேணாம், சிம்பிளா நெக் இருந்தா போதும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான டிசைன் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ஐ ஹோப் கஸ்டமர் விரும்பக்கூடிய ஒரு நல்ல டிசைனாகவும் இருக்கும். ப்ளவுஸோட நெக் வி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்கும் ப்ளவுஸோட துணியான மெயின் ஃபேப்ரிக்கும் இப்படி வச்சுருக்கேன். நமக்கு தேவையான போட்லி பட்டன்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். துணிக்குள்ளே இப்போ அந்த தர்மாக்கோல் பால்ஸ் வருது இல்லையா, அதை உள்ளே வச்சு மேலே நூலால் கட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தர்மாக்கோல் பால்ஸ் எந்த அளவில் நம்ம வைக்கணும்னு ஃபஸ்ட்டு அதுலேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வச்சா கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், 3/4 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3/4 இன்ச்சில் நான் ஒரு கேப் விட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி இந்த போட்லி பட்டன்ஸ் வச்சு இப்படி நம்ம தைச்சிக்கலாம். இந்த போட்லி பட்டன்ஸ் தைக்கும் போது அந்த துணி வந்து கீழே இருக்கிற துணி கொஞ்சம் சுருங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து நம்ம மெதுவாக அந்த சைடு வந்து லைட்டாக ஒரு கை வச்சு லைட்டாக இருக்கிற மாதிரி லைட்டாக நம்ம தைக்கணும். ஏன்னா போட்லி பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் சில நேரத்தில் நம்ம அந்த துணி தைக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சுருக்கங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக இப்படி நம்ம இழுத்தோன்னா அது கரெக்டாக நமக்கு தைச்சிடும். அந்த போட்லி பட்டன்ஸோடைய அந்த கழுத்து பகுதி ரவுண்டாக அந்த வச்சுருக்கோம் இல்லையா, அது கழுத்து பகுதியிலே நம்ம தைச்சிக்கிட்டு வரணும். ஒரு தையல் அடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தையல் அப்படி லைட்டாக அசைச்சி நான் இன்னொரு தையல் அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மெதுவாக நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இந்த நெக்கு. நான் ஏற்கனவே போட்லி பட்டன்ஸ் நம்ம எப்படி செய்யலாம், கையில் இந்த நூல் சுற்றி நம்ம செய்கிறோம் இல்லையா, அது எப்படி செய்யலான்றது நான் வந்து நெக்கு தைச்சி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். திரும்ப நான் அதே மாதிரி 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த போட்லி பட்டன்ஸு 1 by 1 இப்படி வச்சு நான் தைச்சிக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைனில் இன்னும் க்ளோஸாக வேணும்னா போட்லி பட்டன்ஸு நீங்கள் வந்து இன்னும் நிறைய வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நெருக்கமாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணும்போதே தெரியும் நமக்கு எத்தனை போட்லி பட்டன்ஸ் வேணும்னு. அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்கலாம். இது வந்து ஒரு வி ஷேப் நெக்கு பாருங்கள். இங்கே ஒரு போட்லி பட்டன்ஸ் தைச்சிட்டு கீழே அந்த முனையில் 1 போட்லி பட்டன்ஸ் வச்சு நடுவில் இப்படி வச்சு நம்ம இப்போ இதுக்கு மேலே தைச்சிக்கலாம். அப்படியே ஊசி உள்ள குத்திட்டு நம்ம வந்து இப்படி திருப்பிட்டு நம்ம தைக்கணும். லைட்டாக நான் ரஃப் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. திரும்ப எந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிட்டு தைச்சிக்கலாம். நான் இந்த துணி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த லைனிங் துணியும் சரி மெயின் ஃபேப்ரிக்கும் சரி, அதுக்காக நான் 2 சேர்த்து தான் வச்சு தைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே வேணும்னா நம்ம ஒரு துணி கொடுத்து உள்பக்கமாக மடித்து தைச்சிட்டோன்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், நம்ம இப்போ இது தைச்சிட்டோம். இப்போ ஒரு துணி மட்டும் வச்சு நம்ம தைச்சி முடிச்சிக்கலாம். ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இருக்குது இந்த துணி. சிங்கிளாக தான் கொடுக்குறேன். லைனிங் துணியே ஓகே, கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா உள்பக்கமாக தான் மடித்து தைக்கிறோம். நம்ம அந்த தையல் அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த போட்லி பட்டனுடைய அந்த வந்து கழுத்து பகுதி வரைக்கும் அந்த தையலுக்கு மேலே கரெக்டாக தையல் வர மாதிரி நம்ம இந்த லைனிங் துணி வச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த துணி வச்சு தைச்சிட்டு லைட்டாக சிசரால் அந்த வி ஷேப் கிட்ட எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த துணி நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்க இந்த துணி வந்து உள்பக்கமாக மடித்து தைச்சிட்டோன்னா நமக்கு வந்து போட்லி பட்டன்ஸ் வந்து தைச்சி ரெடி ஆகிடும். போட்லி பட்டன்ஸ் வந்து முன்னாடி வந்துடும். நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பாக நல்லா அழகாக நமக்கு காமிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்லி பட்டன் ஸ்டிச்சது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கைக்குமே இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எல்போ வரைக்கும் கை இருந்தாலும் பரவாயில்ல, 3/4 ஹேண்ட் இருந்தாலும் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். நெக் டிசைனுக்கும் ஃப்ரண்ட் சைடும் சுடிதார் நெக்குக்கும் எல்லாம் தைக்கலாம். இதுக்கப்புறம் 1 by 1 வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான டிசைன்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக நம்ம மடித்து தைச்சிக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக சிசரால் நம்ம உள்ள ஷேப்புக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தைச்சி ஃபினிஷ் பண்ண இதோட அவுட்லுக் பாருங்கள். நல்லா போட்லி பட்டன்ஸ் நம்ம 3/4 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேணாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு வச்சாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே மார்க் பண்ணி தைச்சிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.